உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும். அதாவது நாங்கள் என்ன சொன்னோம் என்கிற எந்த இடத்துல இந்த பாயிண்ட் அவுட் பண்ணுறோமோ அதை நீங்கள் கவனிக்காமலே வாதம் பண்ணுறீங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், வானத்தை முகடாக ஆக்கியிருக்கிறோன்னு ஒரு வசனத்தை சொன்னோம். நீங்கள் அது என்ன அடிப்படையில் சொன்னோங்கிறதே நீங்கள் கண்டுக்கிறாம வானத்திலேருந்து மழை பெய்யுறது தெரியாதான்னு மழையை பற்றி எனக்கு சொல்லப்படுது. மழையை ஆதாரமாக நாங்கள் சொல்லவே இல்லை. வானம்ங்கிறது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது. அதை எவனாவது முகடுன்னு சொல்லுவானா? முகடுனா என்ன செய்யணும்? மேலேருந்து வரக்கூடிய தடுக்கக்கூடியதாக இருக்கணும் முகடு. கூரை என்பது இங்கேருந்து உள்ளது எடுபட்டு வெளியே போகாமல் இருக்கணும் முகடு என்பது. வானம்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த வெட்ட வழி நீங்கள் நினைக்கக்கூடியது காற்றுகளால் அடைக்கப்பட்ட அந்த பகுதி, அது ஒரு கூரையாக இருக்குன்னு சொல்கிறான். அப்போ இதை ஒரு அந்த காலத்தில் உள்ள மக்களாக இருந்தால் கிறுக்குத்தனம் தான் சொல்லணும். இதை வானம் கூரையா என்னத்தை தடுக்குது? அது ஒன்றையுமே தடுக்கலை. மழை பெய்யறதை மட்டும் நாங்கள் சொல்லலை. அதில் மேற்று எதில் நாங்கள் ஆதாரம் வச்சோமோ அந்த நேரத்தில் தம்பி போய் விட்டு பேசிகிட்டு இருந்தார். நம்ம எதில் கேட்டோம்னு சொன்னால், வானம் கூரை, வானத்தை போய் கூரைன்னு எவனாவது சொல்லுவானா? அப்போ குரானில் அப்படி சொல்லப்படுதுன்னா அது ஒரு சாதாரண ஒரு விஷயமே இல்லை. அது அப்போ விஞ்ஞானிகள் அந்த காலத்தில் கூரைன்னு கற்பனை கூட பண்ண இயலாது. இப்போ விஞ்ஞானி என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த மேலே ஒன்றுமில்லை நினைக்கிறீங்களே இந்த ஆகாயம், அது பல விஷயங்களில் கூரையாக உங்களுக்கு இருக்கிறது. எப்படி கூரையாக இருக்கிறது? சூரியனிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய கதிர்களில் பல வண்ணங்களை சேர்ந்ததான் சூரியனுடைய ஒளி என்பது. அப்போ 7 வண்ணங்களை கொண்டது. அதில் ஒரு வண்ணம் அல்ட்ரா வயலட். இந்த அல்ட்ரா வயலட் என்பது பூமிக்கு நேரடியாக வந்தால் அதனுடைய பாதிப்பு நம்முடைய செல்களை பாதிக்கும். கடைசியில் மனித இனத்தை அழிச்சுப்படும். பலவிதமான சொரிசிறங்குகள்லாம் வந்துருங்கிற மாதிரி நிறைய தீமைகளை பட்டியல் போடுறான். இந்த அல்ட்ரா வயலட் பூமிக்கு வரக்கூடாது என்றால் அங்கே ஒரு தடுப்பு இருக்கணும். அந்த தடுக்கக்கூடிய அந்த காற்றில் சில செட்டப்புகள் இருந்து இந்த ஆகாயம் மட்டும் இல்லைன்னு சொன்னால் பூமி சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் நேரம் பூமியை தாக்கிரும். தாக்காம தடுக்குதுங்கிறது கண்ணுக்கு தெரிகிறது, அனுபவத்தில் அறிகிறது இல்லை. அது மூகடாக இருக்கிறது. அதே மாதிரி மேலேருந்து சீறி வரக்கூடிய விண்கற்கள் இருக்கிறது. அந்த கல் அப்படி உழிஞ்சு பூமியிலேருந்து வைங்க, அதோட பூமிக்குள்ள 10 இடத்துல விழுந்தா முடிஞ்சு போச்சு, விழுந்து கொண்டே இருக்கிறது. இப்பவும் பேசிக்கொண்டிருக்கிற இந்த செகண்ட்லையும் விண்ணிலேருந்து கற்கள் சீறி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வரக்கூடிய கல்லா வந்து கொண்டிருக்கக்கூடியது இந்த ஆகாயத்தில் நுழைஞ்ச உடனே இதில் உள்ள எதிர்ப்பு சக்தியினால் இரிக்கப்பட்டு சாம்பலாகி அது புலகுலண்டு என்ன செய்கிறது? செதறடிக்கப்பட்டு விடுகிறது. அதனால தான் இந்த எரிகற்கள் விழுந்தாலும் அது பூமியை தாக்குவதில்லை. நீ பூமி சாதாரண மேலே ஒன்றுமில்லை நினைக்கிற, அது ஒரு கூரையாக இருக்கிறேன்னு சொல்கிறதா இருந்தால் இது எப்படி இது சாதாரண ஒரு சொல்லுன்னு எப்படி சொல்கிறீங்க? இந்த மழை பெய்யறதான் பார்த்து சொல்லலாமாங்கிறீங்க. மழையை நாங்கள் சொன்னோம். நாங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் அவுட் எந்த இடத்துல பண்ணுறோமோ அதை கண்டுக்கிறாம அதை விட்டு வெளியே நின்றுன்னு செஞ்சுக்கிறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க. அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி 7 அடுக்குகளாக யூனிவர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறான். வானத்தை 7 அடுக்குகளாக நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று குரானும் சொல்லுகிறது. மல்டிவேர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கிறோம். இப்படி இல்லாமல் ஒரு மனுஷன் அறிவு அந்த காலத்தில் சொல்ல முடியும்? இன்றைக்கி அறிவிகளை வச்சு சொல்ல முடியாது. அந்த இது ஒரு சாதாரண சொல்லவும் தேவையும் இல்லையே. குரான் எடுத்துக்கொண்ட கான்செப்டுக்கு இது தேவைப்படாத ஒரு விஷயம். அது பயந்து நடந்துக்கப்பா, ஒழுக்கமாக இருப்பா, அந்த அறிவுரை சொல்ல ஒரு நூல் தான். அதில் கூட ஒரு உதாரணத்துக்கு நான் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு இறைவன் தன்னை சொல்ல வரும்பொழுது தான் நான் இப்படிலாம் படைச்சிருக்கேன்னு சொல்வதாக இருந்தால் அது இறைவன் சொன்னபடி இருக்குதான்னு அப்படி தானே சிந்திக்கணும். பூமிக்கு அடியில் போக முடியாதுன்னு நாளைக்கு மாறலாங்கிறது மாறாது. பூமிக்கு அடியில் போக முடியாதுங்கிற காரண காரியத்தில் கண்டுபிடிச்சல சொல்கிறான். இந்த 55 டிகிரிக்கு மேலே உள்ள வெப்பத்தை தடுக்கிற அளவுக்கு ஏசியும் ஒன்றும் பண்ணாது, வேலை செய்யாது, எதுவுமே பண்ண முடியாது. அது வெயிட்டு தாங்குற வெயிட் இருக்குல்ல, இவ்வளோதான் உங்களுக்கு ஏலும். இன்னும் 2 கிலோமீட்டர் போனீங்கன்னு சொன்னால் உங்களோட வெயிட் 10 மடங்காகி போயிடும், சட்னியாக போயிடுவீங்கன்னு சொல்கிறான். அப்போ முடியாது என்று விஞ்ஞானி சொன்ன பிறகு தான் நாங்கள் எடுத்து காட்டுறோம். அப்போ இறைவன் என்ன செய்யறான்? பெருமை அடிக்காதுன்னு சொல்கிற இடத்துல நீ என்னடா பெருமை அடிக்க, என்னடா பெரிய சாதிச்சு விட்ட? பூமிக்கு அடியில் போய் மழை அளவுக்கு நீ போக இயலுமா? அவர் குகையில் உளுந்து பார்த்துருப்பாருங்கிறாரு. புகையில் உழுவுறதே பேசுறது மழை அளவுக்கு குறிப்பிட்ட அளவு குறிப்பிடப்படுது. ஒரு மலை பூமியை பிளந்து மழை அளவுக்கு உனக்கு போகும், அது வரைக்கும் போகலாம்ன்றது வருதுல. மலைக்கு கம்மியான உயரம் வரைக்கும் நீ போகலாம். குறைந்த மலையே 7 கிலோமீட்டர், அதுக்கு கீழே உள்ளது மலை கிடையாது. அதிக கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர். அப்போ 7 கிலோமீட்டர் அளவுக்கு ஒன்னால் போக இயலாது. அந்த சாதனையை செஞ்சுட்டு பெருமை அடினான்னு குரான் சொல்லுது. பெருமையை பேசும்போது என்ன பெருமை அடிக்கிற? நீ பூமிக்கு அடி செய்ய முடியாத ஒரு செயலை சொல்லி தான் உதாரணம் காட்ட முடியும். நீ பூமிக்கு இடையில மழை அளவுக்கு போயிடுவியா? அப்போ மழை அளவுக்குன்னு ஒரு வார்த்தையெல்லாம் இப்படிலாம் யூஸ் பண்ணுவது தற்செயலா? இது இயற்கையாக வந்துருமா? அனுபவத்தில் வந்துருமா? இதை நம்ம கேட்டோம்னு சொன்னால் இதுக்கு அறிவியல் ரீதியாக அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அணுக மாட்டேங்கிறாங்க. எந்த இடத்த பாயிண்ட் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டு எப்படி சிந்திக்கணும் அப்படி சிந்திக்கணுமா இல்லையா?
அது மாதிரி சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி என்ன செய்யறோம்னு கேட்டால், தேனியை பற்றி சொல்கிறதா இருந்தால் அது அழகாக காட்டுறோம். இப்படி இப்படி இருக்கிறது எந்த காலத்தையும் சொல்லவே இல்லை. அந்த காலத்தை அறிவை கொண்டு 50 வருஷத்துக்கு முந்தைய மனசை இதை கண்டுபிடிக்கவே இல்லை. அப்போ இது எப்படி அன்னைக்கு அவருக்கு சொல்ல முடிஞ்சு? இது என்ன தேவையா அவருக்கு? அவர் முகமது எடுத்துக்கொண்ட அந்த கான்செப்டுக்கு இது தேவையா? இல்லை. அப்போ அதோட கலந்து கலந்து சொல்லக்கூடிய நேரத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அதிசயங்கள்லாம் தொகுத்து வருதுன்னு கேட்டால் அதை நீங்கள் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. அது மாதிரி விண்ணுலகத்தில் விதயம் விரிவடைகிறது சுருங்குறது சாதாரணங்கிறீங்க, யாரும் சொல்லலாங்கிறீங்க, மேலேருந்து குதிச்சா சொல்லலாங்கிறீங்க. அதான் பாயிண்ட்டு. அது காட்டின உதாரணம் தான் பாயிண்ட்டுங்கிறேன். எப்படி இதயம் சுருங்குகிறது என்றால், விண்ணிலை ஏறி செல்லுவான ஒருத்தன் அப்போ சுருங்குமே அந்த மாதிரி சுருங்குதுண்டா ஒருத்தர் பேசுவார். எப்படி பேசுவார்? ஏன்பா இதயம் சுருங்கும்பா, கெட்டவனுக்கு இதயம் சுருங்க, நல்லவனுக்கு விரிவடையும்னா முகமது பேச்சு. இந்த உதாரணம் முகமது பேச்சா? இது கடவுள் பேச்சா? அந்த காலத்தை அறிவை கொண்டு தான் உதாரணம் காட்டிடலாம். நம்ம காலத்தை நம்ம காட்டினா என்ன செய்யலாம்? இந்த உதாரணத்தை நீங்கள் சொல்லலாம், சாதாரணமாக சொல்லலாம். அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஆன்சர் பண்ணாமல் என்ன செய்கிறாங்கன்னா, பரிபாடல் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார், பரிபாடில் காட்டுங்கன்னு ஒரு பாட்டு போயிட்டார். பரிபாடில் எடுத்து காட்டி இந்த பரிபாடில் இருக்குன்னு வாசி காட்டணுமா இல்லையா? அவர் அந்த ஐயா என்ன புஸ்தகத்தில் படத்தை காட்டி செய்கிறார். இந்த படம் இன்னைக்கு போட்ட படம், இன்னைக்கு விமானம்லாம் வந்த பிறகு விமானத்தை படத்தை போட்டு காட்டுறான். நாங்கள் குரான் இன்னைக்கே வந்துச்சு, உங்களுக்கு தான் கார்பன் டெஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறோமே. இது நாங்களா இப்போ உள்ள விஷயத்தை கண்டுபிடிச்சி நாங்கள் எழுதிக்கிட்டா அந்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். அப்போ குரானில் வந்து அந்த படங்கள் போட்டதெல்லாம் இப்போ இல்லை வெடிஷனில் அவங்க போட்டு காட்டுகிறார்கள். நாங்கள் சொல்கிற இந்த குரான் என்பது கார்பன் டெஸ்ட்டில் மியூசியத்தில் வரலாற்று ரீதியான ஆதாரம் ஒன்று இருக்கிறது, அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறான். இரண்டாவது நீ கார்பன் டெஸ்ட் பண்ணிக்கிறங்க, பண்ணிட்டான். இது வந்து இந்த காலத்தில் 1400 வருஷத்துக்கு முந்தின பிறகு தான் சொல்லி, அப்போ கார்பன் டெஸ்ட் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தில் இருக்குன்னு நாங்கள் சொன்னால் இன்னைக்கு கூட இந்த வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு வெளியிடலாமே. இன்னைக்கு என்ன அறிவியல் அறிஞ்சிருக்கிறோம் அதுக்கு தகுந்தவாறு மதத்துக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ண முடியுமே. இது நாங்கள் இன்னைக்கு பண்ணதை எடுத்து காட்டணும். இன்னைக்கு எவரோ ஒருத்தர் எழுதின முஸ்லீம் புஸ்தகத்தை காட்டி அவங்கள்ட்ட சொன்னோம். கேள்வி எல்லாம் என்னன்னு கேட்டால், அன்னைக்கு சொல்ல இயலுமான்னு கேட்டால் இன்னைக்கு சொல்லியிருக்காருன்னு காட்டக்கூடாது, அது ஆன்சர் கிடையாது. அன்னைக்கு சொல்ல நீங்கள் திறந்த மனதோடு சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதோட உங்களுடைய கான்செப்ட்லாம் என்ன? யோசிக்காரன் தாயத்து தட்டு இதெல்லாம் குரானில் எதிர்க்குது, நாங்களும் எதிர்க்கிறோம். இதெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. தாயத்து இஸ்லாத்தில் கிடையாது, தட்டு கிடையாது, பேய் கிடையாது, பிசாசு கிடையாது, புரோகிதம் கிடையாது, தனி மனித வழிபாடு கிடையாது. நீங்கள் கூட ஒரு மனுஷனை எல்லைக்கு மீறி புகழ்ந்துருவீங்க, அது கூட எங்கள்கிட்ட கிடையாது. ஒரே ஒரு உங்களுக்கு என்ன கடவுள் இருக்கிறான்னு சொல்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் மாறுபடுவீங்களே தவிர மூட நம்பிக்கையை ஒழிக்கிற விஷயம் உங்களெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்கிறோம். அடுத்ததில் இப்போ நாங்கள் நிரூபிப்போம். அட்வான்ஸாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால பேய் பிசாசு இந்த ஜோசியம் அதெல்லாம் உடைச்சி தகர்த்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்கள் முஸ்லீம்கள் யாரும் நம்ப மாட்டாங்க, சரியா குரானை நம்புகிற முஸ்லீம் வந்து நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான அடிப்படையில் நீங்கள் அணுக வேண்டும். நிச்சயம் நீங்கள் திறந்த மனதோடு நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது நீங்கள் என்ன இது இங்கே நீங்கள் ஆன்சர் பண்ண வேணாம். நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நாங்கள் ஆளுக்கு ஒரு குரான் பெருதி உங்களுக்கு தருகிறோம், எல்லாரும் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் தமிழில் தான் இருக்கிறது, படிங்க. நீங்கள் என்ன செய்ய படிக்கலைன்னு சொல்கிறீங்கல்ல, இது மறைக்கிற வேதம்னா மறைன்னு சொல்லுவாங்க, மறைக்குவாங்க. நாங்கள் மறைக்கிற அந்த ஓப்பனை தர்றோம் வேதத்தை, நல்லா படிங்க, நல்லா ஆய்வு பண்ணுங்க. அடுத்த சிட்டியும் கூட இன்னொருத்தரை படிச்சுட்டு கூட வேதத்துக்கு வாங்க. அது என்ன நாங்கள் கேட்குறோம், குரானில் வந்து நீங்கள் நல்ல விஷயங்கள் தான் மனிதனுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் இதில் ஒரு கெட்ட விஷயமே இல்லை. நீங்கள் தப்பாக விளங்கியிருக்கிறீங்க. முஸ்லீம் சமுதாயம் செய்யக்கூடியதெல்லாம் பார்த்துக்கிட்டு இஸ்லாம் தான் அதை செய்து நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த காலத்தில் பெரிய புரட்சியாளர்கள் பெரியாருங்கிறீங்களே, அதுக்கெல்லாம் முந்தின புரட்சி 1400 வருஷம் வந்து முகமது நபி செஞ்சிருக்காரு என்பதற்கெல்லாம் அந்த குரானை உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். அதில் என்னன்னு கேட்டால் அணுக வேண்டிய விதங்கள் அணுகணும். ஒட்டு மொத்தமாக கான்செப்ட் என்ன, அது என்னதான் சொல்லுதுன்னு அனைத்தையும் தொகுத்து பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுதான் இது நாங்கள் எடுத்து வச்ச வாதத்தினுடைய தொகுப்பு. புதுசாக ஒரு வாதம் வைக்கலை, அவங்க வச்சதுக்கெல்லாம் சிலருக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய